இப்போ ரைடருக்கும் பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குது. இப்போ உட்காரத்துக்கு இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுல் த்ராட்டில். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீட்டியர் 350யோட பேக்ரெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். மீட்டியர் 350ல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. நம்ம வந்து இந்த பில்லியன் சீட்டுக்கும் பேக்ரெஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸே இருக்காது. பில்லியன் சீட்டும் பார்த்திங்கன்னா மீட்டியரில் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பில்லியன் யாராவது வரும்போது இல்லை பின்னாடி நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கிட்டு லாங் ரைடு போகும்போது ரைடருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பில்லியனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண தான் நம்ம அந்த ஒரு பேக்ரெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கிட்டு வாங்கியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் கிட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான 2 பிளேட்டு அப்புறம் போல்ட்ஸ் தராங்க. இப்போ இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பேக்ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 2 போல்ட்டு, அதே மாதிரி பின்னாடி சைடு 2 போல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 4 ஆலன் போல்ட் இருக்குது. அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மீட்டியரோட டூல் கிட்லேயே ஆலன் கீ வருது. ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேட்ஸ் நம்ம அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போல்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓரமாக வச்சுருவோம். இப்போ அதே மாதிரி அந்த 2 போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கழட்டிடலாம். ஸோ 4 போல்ட்டு நம்ம கழட்டியாச்சு. இப்போ பேக்ரெஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக பேக்ரெஸ்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டை நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். கரெக்டாக இந்த 2 ஹோல்ஸையும் நம்ம வந்து இந்த பேக்ரெஸ்ட்டோட போல்ட்டு போட்டு நம்ம டைட் பண்ணிடணும். இதில் கிட்டில் பார்த்திங்கன்னா நட்டு வச்சு வாஷரோட 4 போல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வச்சுட்டு இந்த சைடை இந்த போல்ட் இன்செர்ட் பண்ணணும். அப்புறம் நட்டை போட்டு இப்போதைக்கு ஃபுல் டைட் பண்ண வேணாம். இதே ப்ராசஸாக இந்த எண்டுக்கு பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக அதை டைட் பண்ணிவிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பேனர் இருக்குது. இதுவும் நம்ம மீட்டியரோட டூல் கிட்லேயே வராது. 13 நம்பர் ஸ்பேனர் எடுத்து இப்போ நம்ம இந்த நட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறதும் நம்ம வந்து பண்ணிவிடுவோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த சைடுக்கு ரிப்பீட் பண்ணணும். இந்த பிளேட்டை வச்சு
இந்த சைடுக்கும் நம்ம வந்து சேம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கடைசியில் இந்த நட்ஸ்லாம் டைட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் இங்கே எடுத்து மாட்ட வேண்டியதான். அதை இப்போ எப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இங்கே போல்ட்ஸ் வச்சு டைட்டன் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரைட் சைட்லேருந்து இங்கேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ அப்படியே அது எப்படிங்கிறது பார்ப்போம். அது எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. கீழ் வழியாக இப்படி எடுத்துகிட்டு போகணும். நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து நம்மளுக்கு கேப் கிடச்சிருக்கு. இப்போ வந்து பின்னாடி உட்காந்து ஒரு ரைடு போய் பார்ப்போம் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு. இப்போ ரைடருக்கும் பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குது. இப்போ உட்காரத்துக்கு இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிட்டுன்னு தான் சொல்லணும். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ ஃப்ரீயாக உட்கார முடியுது பில்லியனுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கைஸ். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். Thank you for watching.